பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்ம நம்ம ஃப்ளஷ், இது சரீரம். இந்த சரீரத்தை மண்ணை தன்னுடைய கையில ஷேப் பண்ணி ஆண்டவர் படைத்தார். முதலாவது மனிதன் ஆதாம், அவர் மண்ணால தான் படைக்கிறாரு. படைத்த பிறகு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த மண்ணு மேல ஊதி நமக்கு அவருடைய ஜீவ சுவாசத்தை தான் சுவாசிச்சுட்டு இருக்கோம். அவர் படைத்தவர் மனிதர்கள். அந்த மனிதர்களுக்கு யாருக்கும் பயப்படாதீங்க. மனுஷன் சரீரத்தை மாத்திரம்தான் கொள்ளுவோம். சரீரத்தை கொள்றவனுக்கு எதுக்கு பயப்படுறீங்க? இந்த ஆத்துமா தான் உங்களை ராஜ்யத்துக்கு கொண்டு செல்லும், அவரிடத்துல கொண்டு செல்லும். அந்த ஆத்துமாவை நரகத்துக்கா இல்ல ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. அந்த ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்க. இந்த ஆத்துமாவை அவரிடத்துல போய் சேர்க்கணும். நம்ம செய்யற நன்மைகள் படிதான். நம்ம இந்த உலகத்துல வாழும்போது வார்த்தை, இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர், அவர் அடிச்சுவட்டை வைத்து போயிருக்கிறார். அவருடைய அடிச்சுவட்டில் நடந்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நம்ம நிச்சயமா நம்மளுடைய எந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்து மறுமைக்கு போகும்போது மறுமையில இயேசுவை பார்ப்போம். மறுகதையில அவரை நம்ம பார்ப்போம். அவருக்கு மாத்திரம்தான் நம்ம பயப்பட வேண்டும். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுங்க. நம்ம தீமை செஞ்சோம், இதை விட்டு விலகி அநேக பாவங்களுக்கு உட்பட்டு அவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு இது பண்ணீங்கன்னா மன்னிக்க மாட்டார். மன்னிப்பார். இரக்கம் பெற்றவர், அன்பானவர், ரொம்ப அன்பானவர், ரொம்ப இரக்கம் வாய்ந்தவர், ரொம்ப தயவு பெருத்தவர். அவரை போல அன்பு செலுத்த யாராலும் முடியாதுங்க. ஆனா அவருக்கு அதிகாரம் இருக்கு. அந்த ஆத்மாவின் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க அவர் வல்லமை உள்ளவர். அந்த வல்லவருக்கு மாத்திரம் பயப்படுங்கள். இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் பயப்படுங்க. எந்த மனுஷனுக்கும் பயந்து இந்த சத்தியத்தை விட்டு விலகாதீங்க. இந்த சத்தியத்துக்கு, இந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு, இதுக்கு மட்டும் பயந்து அஞ்சி நடங்க. அதே மாதிரி என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம், அவர் நீதியும் ஞானமும் ஆனவர். அவருக்கு பயப்படுதல் தான் ஞானத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது அவர் அன்பானவருங்க. அவர் அப்பா தப்பு பண்ணா பயப்படணும். அவரு எல்லா சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கு. அவருக்கு பயந்து அஞ்சி நடக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டு வராது. மக இறக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுப்பா, அந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையின்படி இயேசுப்பா ஆத்துமாவை சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவராய் இருக்கிறோம். உமக்கு அஞ்சி நடங்க, உமக்கு அஞ்சி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இயேசுப்பா, இந்த நேரத்திலும் இயேசுப்பா சரீரத்தை கொள்ள எத்தனிக்கிற மனிதர்களுக்கு நாங்கள் அஞ்சி நடவாமல் உம்முடைய வார்த்தைக்கு அஞ்சி நடக்க ஆவியானவர் எங்களுக்கு பலன் தருவீராக. பரிசுத்த ஆவியானவர் இயேசுப்பா உம்முடைய அடிச்சு ஓட்டுல நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. நீர் ஒரு மாத்திரம் மகிமைப்படணும், உம்முடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படணும். இயேசுப்பா, இந்த ஓட்டத்தை முடித்து இயேசுப்பா நாங்கள் உம்மிடத்துல வரும்போது இயேசுப்பா உண்மை பார்க்கத்தக்கதாக மனிதர்களாய் பரிசுத்தமாய் இயேசுப்பா நீதிமான்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே வழி நடத்துங்க இயேசுப்பா. குற்றம் குறைகள் எல்லாம் ஒரு விஷயம் கூட உங்களுடைய திருரத்தால் கல்வி தூய்மைப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துகிறாங்க. நீர் ஒரு மாத்திரம் பெருகணும். நாங்கள் சிறுவோம் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்புறம் வச்சுக்கிறோமா இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்லதாக. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.